எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்க்கறது வந்து மார்க்கெட் வந்து நேத்தோட இன்னைக்கு கேப் அப், கேப் டவுன் ஆயிடுச்சுல. ஓகேங்களா. ஸோ எல்லாரும் நம்ம மேல தான் போகலாம் போறதுக்கான பிளான் நினைச்சிருப்பாங்க. கேப் டவுன் ஏற எடுத்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம சொல்றோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுல வந்து நீங்க மேல போகணும்னு சொல்லிட்டு டீயை பை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து அவுட்டு. திருப்பி கீழே வந்த உடனே நம்ம ஃபுட் எடுத்திருப்போம். அது மேலே போயிருக்கு காலையில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி கீழே வந்துருச்சு. ஸோ இப்படி எல்லாத்தையும் மாறி மாறி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா, அப்பதான் நம்ம வந்து அஸ் அ பையரா நம்ம வந்து ப்ராஃபிட்டுக்குள்ள வரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்க கூட முடியும். இல்லைன்னா கேபிட்டல் ஃபுல்லாக ஜீரோ ஆகி வெளில போயிடும். இதுதான் வந்து ஆப்ஷன் பையரோடைய தலையெழுத்து. ஓகேங்களா. ஸோ அதனால ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பண்றதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங். என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டரை பேஸ் பண்ணி வர நம்பரை பேஸ் பண்ணி நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஸோ இந்த இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அது முக்கியமா நம்ம எப்போதுமே சொல்றது வந்து கடந்த 3 நாளா சொல்லியிருக்கோம் வந்து, இந்த ஜூலையோடைய கோர்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான இதா இருக்கு. ஒன்று ரெசிஸ்டன்ஸாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கு. கரெக்டா இங்க போயிட்டு இங்க வருது, இங்க போயிட்டு ஸோ எது நமக்கு முக்கியமா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. ஓகேவா. இதுதான் இந்த மந்த் வரை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட் ஓவராலா நீ பார்க்கும்போது இங்க பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுவோம்னு பாருங்க. இங்க இருந்த கேப் எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. இங்க ஒரு கேப் இருக்குது. அப்புறம் இங்க ஒரு கேப் இருக்குது. இங்க ஒரு பெரிய கேப் இருக்குது. இதுதான் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாவே ஆக்ட் ஆயிருக்கு. நான் சொன்னால இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான ரேஞ்ச். இதுல ஏதோ ஒன்றை பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே. இது வந்து முக்கியமான ப்ரொடிக்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நேற்று ஒரு ரேஞ்சு கொடுத்து 23,572 24,413 வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது 24,248. ஆனால் நேற்று க்ளோஸ் பண்ணது 23,990. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் மேலே ஏற்றிட்டு 24,350 வரை மேலே போயிருக்காங்க. திருப்பி கீழே 24,079 வரையும் கீழே வந்திருக்காங்க. 24,117 போயிட்டு வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் இங்க க்ளோஸ் ஆகி இங்க ஓபன் பண்ணி திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மேல போயிட்டு திருப்பி இங்க வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இப்போ உங்களுடைய இந்த இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுலதான் நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங்ல மாட்டி நம்ம வந்து லாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒரு ப்ரீமியம் கண்டுபிடிச்சு அந்த ப்ரீமியம் நம்ம பேஸ் பண்ணி வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்ல சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ எது வேணாலும் இருக்கலாம். என்ன ப்ராஃபிட் லாஸை பற்றி நம்ம எதுவுமே கவலைப்படாம ஒரு விஷயத்த பண்ணணும். ஆனால் ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். இதுதான் இந்த ஓபிஎம் கால்குலேட்டர் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து நேற்று ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 87, சரி ப்ரீமியம் ப்ரைஸு 175, 350, 524 இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ அப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக இதெல்லாம். இப்போ மார்க்கெட் நேற்று வந்து அவங்க வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்ததுனால இப்போ நமக்கு எந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,950, 24,250 கால் அண்ட் புட் இதை தான் பேஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்றது. இப்போ அப்படி பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்தது வந்து 524 ஒரு ஸ்ட்ரைக்கு ப்ரீமியம் ப்ரைஸு, 175 ஒரு ப்ரீமியம் ப்ரைஸு, 262 ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ், இங்கே ஒரு 262. இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. இப்போ இதுக்காக வெயிட் பண்ணும்போது இங்கே மார்க்கெட் வந்து கீழே வந்து 175 டச் பண்ணல. இங்கே மார்க்கெட் 524 டச் பண்ணி கீழே போயிடுச்சு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் இதுல வந்து லாஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 60 பிளஸ் 80 பாயிண்ட் லாஸ். சரி 70 பாயிண்ட் லாஸ். ஓகே. இங்கே 70 பாயிண்ட் லாஸ்ல இருக்கு.
இங்க பார்த்தீங்கன்னா 262 டச் பண்றதுக்காக வெயிட் பண்ணோம். பட் வரவே இல்ல. இங்க 262 டச் பண்றதுக்காக வெயிட் பண்ணா வரல. ஸோ நமக்கு லாஸ் இது 2மே ட்ரேடே எடுக்கல நம்ம. இதுல வந்து லாஸ் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு 70 பாயிண்ட் லாஸ் இருக்கு. அப்ப நமக்கு எவ்வளோ அ 70 பாயிண்ட் லாஸ்னா, நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸ்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 2092 லாஸ். ஸோ நம்ம கேபிட்டல்லேருந்து ரூ. 2092 போயிடுச்சு. ஸோ நோ ஓவர் ட்ரேடிங். ஓகேங்களா? நோ ஓவர் ட்ரேடிங். நமக்கு ட்ரேடிங் எடுக்கல. அதனால நமக்கு வந்து மத்த இதெல்லாம் எடுக்கல. இப்போ வந்து நோ ஓவர் ட்ரேடிங்னால நம்ம வந்து இவ்வளவு தான் லாஸ்ன்னு தெரியுது. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரேடிங் எடுத்தோம்னா, சப்போஸ் இது டச் பண்ணிட்டு மேல போயிருந்தா, இன்னைக்கு 273 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். இது ஈக்குவல் ஆயிரும். இத டச் பண்ணிட்டு கொஞ்சம் மேல நின்றுச்சுனா, இத டச் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட்டுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு பார்க்குறோம். அவ்வளவுதான் இங்க நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம முக்கியம். இன்னைக்கு ப்ராஃபிட் இல்ல, நாளைக்கு ப்ராஃபிட் இருக்கலாம். இது வந்து பேஸ் பண்ணி நம்ம போய் ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஒரு சூஸ் பண்றது வச்சுக்கணும். அதே மாதிரி பிரீமியமும் சூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நமக்கு மார்க்கெட்டு எங்க வரணுமோ அங்க வந்தா நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேடிங். இது கம்ப்ளீட் பேப்பர் ட்ரேடிங் அண்ட் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் இது. இது எதுவும் ரியல் ட்ரேட் கிடையாது. நீங்களும் உங்க கேர்ஃபுல்லா ஹேண்ட் பண்ணுங்க உங்களுடைய ட்ரேடை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்து நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத வாட்ச் பண்ணுவோம். அதுக்கான வீடியோவை நான் ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.